இது சும்மாவே சாப்பிட்லாம். இந்த அவரைக்காய் பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு பொரிஞ்சு வரும்போதே சீரகம் போட்டுக்கோங்க, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 5 பல் பூண்டை நச்சு வச்சுருக்கேன், ஒரே ஒரு பெரிய வெங்காயம். இந்த அவரைக்காய் பொரியல் வந்து சப்புன்னு ஏதாச்சும் குழம்பு கூட்டு அந்தமாரி இருக்கும்போது இது செஞ்சேன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவரைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வெந்து வரணும். ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. தேங்காய் 1/4 மூடி, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம் போட்டு குறைன்னு அரைச்சிக்கோங்க. இது வந்து முக்கால்வாசி வெந்திருக்கும். உப்பு போட்டு தேங்காய் மிளகாத்தூள் சின்ன சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இது சும்மாவே சாப்பிட்லாம் இந்த அவரைக்காய்.